ஹாய் கைஸ், நம்ம எல்லாருமே ஒரு கலையில வல்லுனராக இருப்போம். சரிங்களா? சில பேர் இன்ஜினியரிங், பொறியியல், மருத்துவம், மெடிசின், கட்டிடம், ஆர்கிடெக்சர், சமையல் அதாவது குக்கிங் அப்படியாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்சதுல அவங்க வல்லுனராக இருப்பாங்க. அந்த வல்லுனர் தன்மை எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பு மற்றும் ஆர்வத்தின் அடிப்படையில் நாம் வல்லுனராக இருப்போம். எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருப்போம். ஸோ அந்த கலை எப்படி நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மாவின் தன்மைப்படி நம்ம புத்தியில வந்து சாமி என்ன பண்ணுவார், இவரு இந்த கலையில வல்லுனராக இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம புத்தியில உறையும் இறைவன் யாருன்னா விநாயகர் கடவுள். சரிங்களா? அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கலையில நம்ம புத்தியில வச்சிடுவார். வச்சுட்டு நம்ம எவ்வளவு வல்லுனராக இருக்க போறோம் அப்படின்றத அவர் தான் முடிவு பண்ணுவார். சரிங்களா? அப்படி இருக்க அந்த கலை நம்மள வந்து சிறந்ததா நம்மளுடைய பொருளாதாரத்தை மாத்தி பொருளாதாரத்துல மேன்மைப்படுத்தி நம்மள நல்லபடியா நம்ம வாழ்க்கையை கொண்டு போகும்போது நான் என்ற ஆணவம் வந்துடும். நான் தான் செய்றேன், நான் உழைச்சேன், நான் இவ்வளோ கற்றுக்கிட்டேன், அதனால நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு மனுஷன் நினைக்க ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு தான் அவங்களோட வீழ்ச்சியும் ஆரம்பிக்குது. இதை வந்து விக்னேஸ்வரன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவார், சும்மா விடுவாரா? நான்ற ஆணவம் வந்துருச்சு இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவாரு, அந்த இடத்துல நம்மளுக்கு வாழ்க்கையில பல தடைகளை ஏற்படுத்துவார். அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு தடை, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா சுத்தி இருக்க எந்த இயக்கமும் அதற்கு காரணம் அல்ல. நம் உள்ளிருக்கும் ஆணவம், அகந்தை இதுதான் காரணம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, நம்மளுக்கு ரீசன் தெரிஞ்சிருச்சு எதனால தடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த தடையை நம்ம அகற்றணும் இல்லைங்களா? அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னுடைய அகந்தையை கண்டுபிடித்து மனசுல அகந்தை எழுந்துருச்சு அப்படின்னா அந்த எழுந்த அகந்தையை நம்ம அவேர்னஸ் கொண்டு கண்டுபிடிச்சுக்கணும். ஐயோ, நாம இப்படி நினைக்கிற தொட்டு தாங்க சுத்தி இப்படி தப்பா நடக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணோம், பிள்ளையார்கிட்ட முழு சரணாகதி அடைஞ்சு, சாமி நான் இப்படி நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து உங்க கூட முழு சரணாகதி அடைகிறேன். இந்த கலையை கொடுத்தது நீங்க தான், என்னை வல்லுனர் ஆக்குனதும் இறைவன் தான். எதுக்காக என்ன வல்லுனர் ஆக்குனீங்க, உலகத்துக்கு சேவை செய்ய அப்படின்னு சொல்லி யார் ஒருத்தர் வந்து அவேர்னஸ்ல வந்து சுதாரித்து கொண்டு இறைவனிடம் சரணாகதி அடைகிறானோ அப்ப என்ன பண்ணுமா, உங்களுடைய சுத்தி இருக்க தடைகள் அத்தனையும் அகலும் அப்படின்றது தான் திருப்புகழோட ஃபர்ஸ்ட் பாட்டு. இந்த விநாயகர் வணக்கம் இருக்கு இல்லைங்களா, விநாயகர் துதி வந்து ஃபர்ஸ்ட் அதான் சொல்றாங்க. நீங்க வந்து முருகனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆணவம் இல்லை அப்படின்னா தான் வந்து ஃபர்ஸ்ட் முருகர் வள்ளி தெய்வானை அவங்களுடைய அருள் இறங்கணும் அப்படின்னா அவங்க அருள் எப்பயுமே நமக்கு இருக்கும். ஆனா அந்த அருள் நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா ஆணவம் என்ற மலம், நான் செஞ்சுட்டேன், நான் வந்து உழைத்து நானே செஞ்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கனாலோ, இல்லைன்னா வந்து நான் செய்றேன், எனக்கு இவ்வளோ பணம் இருக்கு, நான் என் வேலையை மட்டும் செஞ்சுட்டேன், கருணை இல்லாமல் ஒரு கம்பேஷன் இல்லாமல் நீங்க அப்படியே செஞ்சுட்டே இருந்தீங்கனாலும் அதுவும் பிரயோஜனப்படாது. நீங்க வந்து உலக நன்மைக்காக இறைவன் கொடுத்த இந்த கலையை நான் சரியாக உலகத்துக்காகவே பயன்படுத்துவேன், என் இறைவனுக்காக பயன்படுத்துவேன், என் இறைவன் கொடுத்ததற்காக பயன்படுத்துவேன் அப்படின்னு என்னைக்கு நீங்க நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு திருப்புகழ்ல விநாயகர் துதியில ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இல்ல உங்களுக்கு உங்களுடைய மனசை ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை, தேங்க்யூ.